ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। सद्गुरुं ब्रह्मविद्वरम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। भगवद्गीते भवद्वेषिणी। हरिओम। நம்ம மூணாவது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிக்கலாம். 25, 26. சக்தா கர்மண்ய வித்வாம்சः यथा कुर्वन्ति भारत कुर्याद् विद्वांस्तथा सक्तः चिकीर्षुर्लोकसंग्रहम् न बुद्धिभेदं जनयेत् अज्ञानां कर्म संगिनां जोषयेत् सर्वकर्माणि विद्वान् युक्तः समाचरन्। இங்க அர்ஜுனனுக்கு அடுத்தது இங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கர்ம ஏன் விடக்கூடாது, நாம கடமைகளை ஏன் விடக்கூடாது, ஞானம் சிறந்ததுன்னு சொன்னா என்னை ஏன் இந்த கோரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறாய், இதுதான் அர்ஜுனுடைய கேள்வி. சரி, ஆனா ஞானம் சிறந்ததுதான். ஆனாலும் என்ன பண்ணி ஆகணும், அந்த ஞானத்தை சிறந்ததை அடைவதற்கு இந்த கர்மமே ஒரு பாதையாக இருக்கு. ஆனுவல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா நாங்க அடுத்தது போயிடலாமே கிளாஸ். ஏன் மந்த்லி குவார்டர்லி இது மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஆனுவல் எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஆனுவல் எக்ஸாமுக்கு அது வழிகாட்டியா இருக்கும், எளிமையா இருக்கும். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டா. அது போல சிறந்தது ஞான யோகம்னு சொன்னாலும் ஞானம்னு சொன்னாலும் ஏன் இந்த கோர கர்மம், தினமும் ஹோம்ஒர்க் செய்யணுமா, தினமும் இப்படிலாம் பண்ணணுமா, மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பண்ண வேண்டாம். நான் இது எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா நமக்கு ஞானமே கிடைக்காது இந்த உலகத்திலேயே இல்லையா? உலக அறிவை நம்மளால வளர்த்து கொள்ள முடியாது. அதுக்கான எஃபர்ட், அதுக்கான வழிமுறைகளை பின்பற்ற முடியலன்னா. அந்த மாதிரி இந்த மனமும் புத்தியும் தூய்மை அடைந்தால்தான் நமக்கு மனம் தூய்மை அடைவதும் புத்தி மன ஒருமுனைப்பாடு பெறுவதும், புத்தி சித்த ஏகாகிரதம் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பெற்றால்தான் நம்ம ஞான பாதையில் செல்வதற்கு எளிமையாக இருக்கும். ஆனா அது செய்யாமையே, இந்த மனதையும் புத்தியும் தயார் செய்யாமையே நான் நேரடியாக ஞான பாதையில போவேன்னு சொன்னா அது போய் பிரயோஜனம் இருக்காது. அதனால ஏன் நீ உன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதற்கு அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு காரணங்களை சொல்லிட்டே வராரு. சொல்லிட்டே வந்தவர் அப்போ வேற வழியே இல்லையா, எல்லாருமே செஞ்சுதான் ஆகணுமானா எக்ஸம்ஷன் இருக்குன்னு சொல்றாரு. எக்ஸம்ஷன் என்னது? ஞானிகளுக்கு இல்ல. ஞானிகளுக்கு அவர்கள் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஞானிகள் என்ன பண்றாங்க, தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு ஜனகாதேகன் உதாரணம் காட்டினார். அதுவும் பத்தாதுன்னு தன்னையே உதாரணம் காட்டினார். நானே பாரு, எனக்கு இந்த 3 லோகத்துல அடைய வேண்டியது எதுவுமே இல்லை, இருந்தாலும் நான் செய்து கொண்டிருக்கேன். அதுக்கு காரணம் சொல்றாரு. ஏன்னா எங்களை பின்பற்றுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எங்க நிலையை அடையாமையே அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க செய்யறத பார்த்து அவங்களும் பின்பற்றி செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால இப்போ ப்ரொஃபசர் மாதிரி ஸ்டூடெண்ட் இருக்க முடியுமா? ப்ரொஃபசர் மாதிரி இருக்க முடியாது. அந்த அவர் சகஜமா இருக்காரு. ஆனாலும் ப்ரொஃபசர் என்ன பண்றாரு, ஏற்கனவே படிச்சு முடிச்சு PhD தான், இருந்தாலும் அவரும் உட்காந்து படிக்கிறார் பாருங்க. அவரு உட்காந்து படிக்கிறார் ஃபுல்லா. பெரிய பெரிய புக்கெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, புக்கெல்லாம் உட்காந்து லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது என்ன ஆகுது, என்னடா அது நம்ம ப்ரொஃபசர் எவ்வளவு பெரிய PhD எல்லாம் வாங்கியிருக்காரு,
அவரே உட்கார்ந்து படிக்கிறாருன்னா இப்பதான் நான் முதல்ல பேசிக் படிக்க போறேன் அந்த அந்த ஹையர் ஸ்டடீஸ்ல. அப்ப நான் வந்து எவ்வளவு படிக்கணும் இப்படி பார்க்கும் போதே தெரியும் இல்லையா? அதனால இது ரொம்ப காமன் சென்ஸ் இது. அதனால என்னது, இந்த ஞானிகள் கூட என்ன பண்றாங்க, தங்களுடைய கடமைகளை விடவில்லை. அவர்களும் தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ப்ரொஃபஸருக்கு எக்ஸாம் கிடையாது, அவருக்கு சம்பளம் வந்துட போகுது பேங்க்ல, எப்படி எப்படி எடுத்தாலும் வந்துட போகுது. ஆனா அவர் சம்பளத்துக்காக வேலை செய்யறவர் இல்ல. அவர் என்ன, ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காரு, ஒரு ரோல் மாடலா இருக்காரு. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மள பார்த்து அவர்கள் பின்பற்றுவார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவ்வளவு சப்ஜெக்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் இதை ரெஃபர் பண்ணணும், இதெல்லாம் படிக்கணும். இது கான்சியஸா சில பேர் பண்ணுவாங்க. அவங்க கான்சியஸா பண்றாங்களோ இல்லையோ, அவங்க டியூட்டில அவங்க சின்சியரா இருந்தா அதை பார்த்து பின்பற்றக்கூடியவர்களும் அதே வழியில போய் நல்ல அந்த அந்த நிலைமை, உயர்ந்த நிலைமை அடைவார்கள். இத தன்னையே ஒரு உதாரணமா சொன்னார். தன்னை உதாரணமா சொல்லிட்டு, ஆனாலும் ஞானிகள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா, அவர்களுக்கு எக்ஸம்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி சில ஞானிகள் வந்து இந்த மாதிரி தங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதனாலும் தங்களுடைய கடமைகளை செய்கிறார்கள். ஆனா எல்லா ஞானிகளுமே, ஞானிகளுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ஞானிகள்ல எல்லாருமே என்ன பண்ணணும், நீங்க எல்லோருமே உங்களுடைய கடமைகளை அவர்களுக்காக, மற்றவர்களுக்காக, உங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்காக நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றாரு இல்லையா? அந்த டாபிக்ல தான் நம்ம இருப்போம். அதுதான் இங்க சொல்லிட்டு வராங்க 25ல. சக்தா கர்மணி. இப்ப ஞானிகள் என்ன பண்ணும், எப்படி அஞ்ஞானிகள், இந்த அஞ்ஞானிகள் யாரும் சொன்னோம், தன்னை இந்த உடல் மனம் புத்தின்னு இயல்பாக கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் எப்படி எந்த அளவுக்கு தங்களுடைய வேலைகள்ல பற்றுதலோடு செய்கிறார்களோ, அதே போல இந்த ஞானிகளும் முழுமையாக தங்களுடைய கடமைகள்ல அர்ப்பணித்து செய்ய வேண்டும். ஆனா பற்றுதல் இல்லாமல். இது 25ல சொல்றாங்க. அவங்க ஞானிகள் அப்படிதான் இருக்க போறாங்க. ஆனா நமக்கு சொல்றாரு அப்படிதான் அவங்களால பண்ண முடியுது. சரி, இது போல ஏன் செய்யணும்னு கேட்டா, நான் புத்தி பேதம் ஜனையே, ஏன்னா மக்களை குழப்பாமல் இருப்பதற்காக இந்த ஞானிகள் இது போல செய்ய வேண்டும். அஞ்ஞானம் கர்ம சங்கினா. அஞ்ஞானிகள் கர்மத்தில் பற்றுடையவராக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள கர்மத்திலிருந்து விடுவித்திடக்கூடாது. அந்த கர்மங்களை இன்னும் உற்சாகமாக, ஜோஷிய சர்வ கர்மானி, அவர்களை உற்சாகப்படுத்தி செய்ய வேண்டும். வித்வான் யுக்த சமாச்சரன், நன்கு செய்து கொண்டு மற்றவர்களையும் ஈடுபடுத்தணும். தானும் முழுமையாக கடமைகளில் ஈடுபட்டு கொண்டு அஞ்ஞானியினாம் கர்ம சங்கீனம், அஞ்ஞானம் கர்ம சங்கீனம், அவர்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும். இத சொல்றாரு. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்னா, எப்படி வந்து ஞானினால பற்று இல்லாமல் காரியம் செய்ய முடிகிறது? அஞ்ஞானி காரியம் செஞ்சா, எந்த கர்மம் செஞ்சாலும் பற்று வந்துருதாங்க இயல்பாக, இல்லையா? நான் செய்கிறேன்றது சகஜமா வந்துடும். அப்புறம் என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் செய்கிறேன், இந்த பலனுக்காக நான் செய்கிறேன், இதெல்லாம் தான் பற்று. பற்றுன்றது என்னது, நான் செய்கிறேன், நான் நான் நான்ற அந்த எண்ணமும், இந்த பலனை அனுபவிக்கணும், அதன் மூலமாக எனக்கு இன்பம் கிடைக்கும், இப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா? இது ரெண்டு தான் பற்று. அஞ்ஞானம் கர்ம சங்கீனம், கர்மத்தில் பற்று இருப்பவர்கள் அர்த்தம். இது ரெண்டும். அப்போ இந்த ஞானிகளுக்கும் அவங்க அதே போல முழுமையாக கர்மத்துல ஈடுபடும் பொழுது அவங்க இதனால மாட்டிக்க மாட்டாங்களா? அவங்களும் தாங்கள் தான் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு அகங்காரமும் அபிமானமும் வராதா? அதே மாதிரி அவர்களுக்கும் இந்த பலன் கிடைத்து இன்பம் வேண்டும்ன்ற எண்ணம் வராதா அப்படின்னு கேட்டா, அதற்கான பதில் தான் 27வது பாடல். அதை நம்ம படிக்கலாம். பிரகிருத்தே கிரியமானானி, பிரகிருத்தே கிரியமானானி, பிரகிருத்தே கிரியமானானி, குணை கர்மாணி சர்வஷஹ, குணை கர்மாணி சர்வஷஹ, குணை கர்மாணி சர்வஷஹ, குணை கர்மாணி சர்வஷஹ, அஹங்கார விமூடாத்மா, அஹங்கார விமூடாத்மா, அஹங்கார விமூடாத்மா, அஹங்கார விமூடாத்மா, கர்த்தாஹமிதி மன்யதே, கர்த்தாஹமிதி மன்யதே, கர்த்தாஹமிதி மன்யதே, கர்த்தாஹமிதி மன்யதே.
பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. சரி, பிரகிருதேஹே குணைஹி சர்வசக கர்மாணி கிரியமானானி. என்ன அர்த்தம்னா, பிரகிருத்தேகே குணைஹி, பிரகிருத்தியினுடைய குணங்களால், பிரகிருத்தியினுடைய குணங்களால் சர்வசக கர்மாணி அனைத்து கர்மங்கள் கிரியமானானி செய்யப்படுகின்றன. இது சும்மா நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம பொருள் பார்க்கலாம். பிரகிருத்தியினுடைய குணங்களால் எல்லா கர்மங்களும் செய்யப்படுகின்றன. சரி, இப்போ செயல்கள் எப்படி செய்யப்படுகின்றது? பிரகிருத்தியுடைய குணங்களால். பிரகிருத்தியுடைய குணங்கள் செயல்களை செய்கின்றன. அடுத்த வரி என்னது? இப்படி பிரகிருத்தினுடைய குணங்கள் எல்லா கர்மங்களும் செய்கின்றது அகங்கார விமூடாத்மா. ஆனா விமூட ஆத்மா, மூட ஆத்மா மட்டும் இல்ல, விமூட ஆத்மாவா. மூட ஆத்மா அறியாமையில் இருக்கின்ற ஆத்மா, விமூட ஆத்மா மிக நன்றாக அஞ்ஞானத்திலே ஊறி போன ஆத்மா. என்ன செய்யறாங்க? அகங்காரம், அகங்காரத்தினால அபிமானம் கொண்டு அகம் கர்த்தா, நான் செய்கிறேன், இது மன்னியத்து என்று நினைக்கிறார்கள். அப்போ அறியாமையில் இருக்கின்ற, ஆழ்ந்த அறியாமையில் இருக்கின்றவர்கள் அகங்காரத்தினால் அகம் கர்த்தா, நான் கர்த்தா, நான் செய்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டு விஷயம். ஓகேங்களா? இப்ப கேள்வி என்ன? கேள்வி, எப்படி அஞ்ஞானிகள் கர்மத்துல பற்றோட காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல ஞானிகள் தங்களுடைய காரியங்களை அந்த அளவுக்கு முழு ஈடுபாட்டோடு அதுலயே மூழ்கி போனவங்க மாதிரி செய்யணும். ஆனா கர்மத்திலே மூழ்கி போனவங்க மாதிரி, ஆனா பற்று இல்லாம செய்யணும். இப்படி சொன்னவர், இப்ப நமக்கு கேள்வி வந்தது இல்லையா? எப்படி ஞானிகளுக்கு கர்மம்னாலே பற்று வந்துருமே, ஒண்ணு பலன்ல பற்று வந்துரும், இல்லைன்னா நான் செய்கிறேன்றதுல பற்று வந்துருமே, எப்படி அவங்க அப்படி இருக்காங்கன்னு கேட்டா, அதுக்குதான் இது பதில்னு பார்த்தோம். என்ன விஷயம் அப்படின்னா, உண்மையிலேயே செயல் புரிவது குணங்கள், குணங்கள் தான் செயல் புரிகின்றன. ஆனா இந்த குணங்கள் தான் செயலில் ஈடுபட்டிருக்கின்றன. என்னுடைய சொரூபம் ஆத்மஸ்வரூபம், எனக்கும் இந்த செயல்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அறியாதவர்கள் தான் விமூடாத்மான்னு சொல்றாங்க. விமூடாத்மான்னு என்ன அர்த்தம்? தன் சொரூபத்தை அறியாதவர்கள், அதாவது தன் ஆத்மஸ்வரூபத்தை அறியாதவர்கள். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? தான் கர்மங்கள் செய்வதாக நினைத்துக் கொள்கிறார்கள். உண்மையிலே ஆத்மா என்ன செய்யாது? எந்தவித கர்மத்திலையும் ஈடுபடாது, எந்த கர்மமும் செய்யாது. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இந்த குணங்கள்ன்றத பத்தி தான் பார்க்கணும். சரி, இப்போ எது செயல் புரிகிறதுன்னு பார்த்தோம்? குணங்கள். இந்த குணங்கள்னு எதை சொல்றாங்க? இந்த குணங்கள்ன்றது இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய இந்திரியங்கள், மனம், புத்தி. இந்திரியங்கள், மனம், புத்தி தான் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கே தவிர யார் செய்யல? நான் செய்யல. நான் யாரு? ஆத்மஸ்வரூபம். என் சொரூபம் என்ன? ஆத்மஸ்வரூபம். சரி, ஆனா எது கர்மங்கள் செய்கிறது? குணங்கள். இந்த குணங்கள்லாம் நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும்? அந்த குணங்கள்னு சொல்லும் பொழுதே நீங்க என்ன பண்ணிக்கணும்? எல்லா கர்மங்களும் குணங்களால் செய்யப்படுகின்றன. பிரகிருத்தேக குணை, பிரகிருத்தினுடைய குணங்களால். சரி, இங்க பிரகிருதி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயமே என்ன கேட்டீங்கன்னா, நம்ம தெரிந்ததை வைத்து தெரியாததை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. தெரியாததை நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மளை சுத்தி நம்மளை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டாலே சில சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம விடிகாலை நேரம் ராத்திரி நல்லா தூங்கிட்டு, நல்லா தூங்கிட்டு, சீக்கிரம் ஒரு 9-10 மணிக்கு தூங்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 3-4 மணிக்கெல்லாம்
நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டோம்னா இருந்தோம்னா அந்த சமயத்துல மனதுல ஒரு விதமான ஒரு அமைதி இருக்கும் பாத்தீங்களா, காம்னஸ், அவ்வளவு அமைதி இருக்கும். எந்த விதமான சஞ்சலமும் இருக்காது. சஞ்சலம் இல்லாம அமைதியான சூழ்நிலை இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நிலை நமக்கு அனுபவிச்சிருக்கோம். என்னைக்காவது ஒரு நாளாவது அனுபவிச்சிருக்கோம்ல, டெய்லி இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா அப்படி ஒரு நிலை இருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்ப அந்த நிலை வந்து சாத்விகமான நிலைன்னு வச்சுக்கோங்க. சத்துவம் குணங்கள் வந்து 3. முதல்ல சத்துவம், ஓகேங்களா, சத்துவம். அடுத்து என்ன, அந்த நிலையில இருந்து 4 மணில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பால்காரன், பேப்பர்காரன், அப்புறம் சேட்டலைட்காரன், டிவி ஆரம்பிச்சாச்சு. இது 3. இந்த 3 ஆரம்பிச்ச உடனே எப்படி மாறுது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அதெல்லாம் பார்த்தது போறாதுன்னு அப்படியே நான் ஆபீஸ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், வீட்டு வேலை இருக்கு, அது வேலை இருக்கு. அப்படியே போயிட்டு பரபரப்பா இதை எங்க வச்சேன், அதை அங்க வச்சேன் தேடி எத்தனை மணி வரைக்கும், சரி எத்தனை மணி வரைக்குமோ அத்தனை மணி வரைக்கும். லேடிஸ்னா ஒண்ணு, ஜென்ஸ்னா ஒண்ணு. வேலைக்கு போற லேடிஸ், ஜென்ஸ் இப்பெல்லாம் மாறும் அது. ஆனா நம்மளுடைய மனது அந்த சாத்விகமான நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பரபரப்பாகி, நான் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, இப்படி இதுக்கு கிளம்பணும், இதை பிளான் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு மனதுல ஒரு விதமான பதட்டமான பரபரப்பான எண்ண ஓட்டங்கள் ஆரம்பிக்குது இல்லையா? எண்ண ஓட்டங்கள் ஆரம்பிச்சு, இதெல்லாம் என்னது, இது எப்போ ஆரம்பிச்சு எப்போ இது அடங்குறது? இது இந்த எண்ண ஓட்டங்களாகவே இருக்கு பாருங்க, அது ரஜோகுணம். சரிங்களா, ரஜோகுணம். மறுபடியும் என்ன ஆகுது, இது எது வரைக்கும் தொடரும், எது வரைக்கும் தொடருதுன்னா நம்ம பெட்ல போய் படுக்கிற வரைக்கும். மறுபடியும் அந்த 4 மணில இருந்து 5, 6 மணி வரைக்கும் வந்து பாருங்க ஒரு அமைதியான நிலை. அது எப்ப கிடைக்கும் போகுது, அது கஷ்டம் தான். ஆனா அந்த பெட்ல போற வரைக்கும் என்ன, இந்த ரஜோகுணம் தான். இப்போ 3வது இருக்கு பாருங்க, அப்படி பெட்ல போய் படுத்த பின்னாடி ஒரு தூக்கம் வரும்ல நமக்கு. அப்படியே போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம டக்குன்னு மயங்கி போய் தூங்கிடுவோம் பாருங்க. எதுவுமே இல்லாம டல்னஸ், அப்படியே ஸ்லோவா போதும் எனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போய் தூங்குறோம் இல்லையா? அந்த இருள் மனசு டல்னஸ், டல்னஸ் வேலை, சாத்விக நிலை வேற. சரியா? எல்லாம் விட்டா போதும், அப்பா நிம்மதியா வந்துட்டோம். வந்துட்டு ஒரு மாதிரி டல்லா இருக்கும். அந்த டல் அது வந்து தமோ குணம்னு வச்சுக்கோங்க. தமோ குணம். இப்படி 3 விதமான குணங்கள் நான் சொன்னது உதாரணத்துக்கு நம்ம மனதுல இருக்கு. ஓகேங்களா? நம்ம இதை அனுபவிக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்தோம், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு பேர் கொடுத்த உடனே பயந்துடக்கூடாது. சரியா? இப்ப 3 பேர் கொடுத்தோம். ஏற்கனவே நம்ம அனுபவத்துல இருக்கிறதுக்கு பேர் கொடுத்தோமே தவிர நமக்கு சம்பந்தமே இல்லாததுக்கு பேர் கொடுத்து நம்ம மேல திணிக்கல. இது நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. இப்போ இதுக்கு வந்து குணங்கள்னு சொல்றோம். இப்ப நம்ம குணங்கள்னு சொல்லும்போது நமக்கு என்ன, இது நல்லவன், கெட்டவன், பொய் பேச மாட்டார், இப்படிலாம் அது குணங்கள். இது அந்த குணங்கள் பத்தி இங்க பேசல. இங்க வேதாந்தத்துல இது வந்து டெக்னிக்கல் டேர்ம், குணங்கள்னு சொல்றது. அப்போ நம்மளுடைய ஆக்டிவிட்டி, நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து அந்த செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்கின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இது 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 எங்கேருந்து வந்திருக்கும், இது எப்படி நடக்குதுன்னு அந்த லிங்க் கொடுக்குறாங்க. அதுதான் குணங்கள்னு பேரு. ஓகேங்களா? இப்ப நம்ம சொன்ன சத்துவ நிலை, ரஜோ நிலை, தமோ நிலை, இப்படி 3 விதமான நிலைகள் நமக்கே இருக்கு. கரெக்டா? நமக்கு இருக்குல்ல, நம்ம அனுபவிக்கிறோம். சரி, இது அப்படியே பார்த்தா இது வெளியில பார்க்கும்போது இயற்கையிலையும் நம்ம பார்க்க முடியுது. இயற்கையில பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற அதே விடிகாலை பொழுதுல இயற்கையை பார்த்தா எப்படி இருக்கும், வெளியில விடிகாலை 4 மணிக்கு நம்ம ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருந்தா கூட பரவாயில்ல, அது ஹார்ட் ஆஃப் த சிட்டி, லங்ஸ் ஆஃப் த சிட்டி, எது வேணாட்டு போட்டோம், அங்க இருந்தா கூட என்ன சுத்தி அபார்ட்மெண்ட். ஆனாலும் அந்த ஒரு 3-4 மணிக்கு இந்த மாதிரி கூட்டத்துல இல்லாம தனியா இருந்தா இன்னும் நல்லா தெரியும், அது வேற விஷயம். அப்ப கூட இயற்கையில நம்ம மனுஷங்க பண்ற தொல்லை எல்லாம் விட்டுருங்க, இயற்கையில பார்த்தா இயற்கையே அவ்வளவு அமைதியாக இருக்கும். ரொம்ப அந்த மாதிரி சூழ்நிலை வந்து சாத்விகம்னு சொல்லலாம். இயற்கையில சாத்விகமான நிலை இயற்கையிலும் இருக்கு. சில இடங்கள் சொல்லுவாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு போனாலே மனசு அமைதியாகுது. எப்படி?
அந்த இடத்தினுடைய இயற்கையில அது இருக்கு, சாத்விகம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இமாலய பகுதிகள்ல ஆரம்பிச்சு அங்கேயும் வந்து கமர்ஷியலைஸ் ஆயிட்டு வருது. சரி விடுங்க, பத்ரி போயிடலாம். அங்க பத்ரி கேதார் சொல்லலாம் பாருங்களேன், அது வந்து ஃபுல்லா ஐஸ் இருக்கிறப்ப போயிட்டோம். நம்ம சொல்ல வந்தது டோட்டலா மனுஷங்களை விட்டுருங்க, இயற்கையாகவே இயற்கை சூழ்நிலைகள் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் இருக்கு, அது கால சூழல்லாம் இருக்கு, அது சாத்விகமான இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வர 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 பகல் வர 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 எப்படி இருக்கு நமக்கு 11 மணி 12 மணி இயற்கை பார்க்கும்போது அதுலயே மாற்றம் இருக்கு. ஒரு மாதிரி வெப்பமாவோ தெரியுது இல்லையா, அந்த மாதிரி டிஃபரன்ஸ்லாம் நமக்கு தெரியுது பாருங்க. சில டைம் பாத்தீங்கன்னா சாயந்தர டைம் கூட ஒரு மரம் ஒரு இலை கூட அசையாது, அப்படியே இருக்கும். ஒரு இலை கூட அசையாம செம்ம கோபமா இருக்கும் நமக்கு. என்னன்னா அது ஒரு மாதிரி வெப்பமா இருக்கு, காத்து இவ்வளவு மரங்கள் இருக்கு, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது என்னன்னு சொல்லலாம், ஒரு தமோ குணம் மாதிரி சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல வரேன். அப்ப இயற்கையில பார்க்கும் போதும் இந்த மாதிரி 3 விதமான நிலைகள் இருக்கு, நம்ம கிட்ட பார்க்கும்போது இந்த மாதிரி 3 விதமான நிலைகள் இருக்கு. அந்த நிலைகளுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம் இல்லையா? சரி, அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இயற்கையாகட்டும் நம்மளாகட்டும் 2 பேரும் ஒரே நிலையில இல்ல. ஒரே நிலையில இருக்குமா? ஒரு நிலையில இருப்பதில்லை. இந்த 3 நிலையிலையும் இருக்கோம் நம்ம. கரெக்ட் தானே? இந்த 3 நிலையிலையும் நாம இருக்கோம். சரியா? யாராவது ஒரே நிலையில இருக்காங்களா? இல்ல. 3 விதமான நிலைகள் இருக்கு இல்லையா, நம்ம கிட்டயும் இயற்கை கிட்டயும். இந்த 3 விதமான நிலைகள் சத்வ ரஜம் தமோகுணம். ஓகேங்களா? இந்த 3 எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்து கேட்டீங்கன்னா, எங்க இருந்து இது வந்து எஃபெக்ட், நம்ம பார்க்கிறது எஃபெக்ட், காரியம், சிருஷ்டி, சிருஷ்டியில இருக்கு. நம்ம உருவாக்குனது, உருவாக்கப்பட்ட சிருஷ்டி நம்ம இதுல இருக்கு. அப்ப எங்க இருக்கும் இது? இந்த சிருஷ்டிக்கு எது காரணமோ அந்த காரணம் காசுலயே இது இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம எஃபெக்ட்ல பாக்குறோம். எஃபெக்ட பார்க்கும்போது எங்க இருந்து வந்திருக்கும் இந்த எஃபெக்ட்? காசுல இருந்து வந்திருக்கும். அந்த காசு எதுன்னு பாத்தீங்கன்னா பிரகிருத்தின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பேரு? பிரகிருதி. இந்த உலகம், இந்த உயிர்கள் எங்கிருந்து தோன்றியதோ அதுக்கு என்ன பேரு? பிரகிருதி. அப்ப இந்த உலகத்தையும் உயிர்களையும் பார்க்கும்போது இந்த உலகமும் இந்த இங்க இருக்கக்கூடிய உயிர்களும் 3 விதமான நிலைகளாக மாற்றத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்காங்க. அந்த 3 நிலை மாற்றத்துக்கும் ஒரு பேர் கொடுத்து சத்வ ரஜஸ் தமஸ்னு கொடுத்து, அப்போ இது எஃபெக்ட், இது காரியம் அப்படின்னா இந்த காரியமானது எஃபெக்ட் ஆனது காரணத்தில் இருக்க வேண்டும், காசுலி இருக்கும், அங்கிருந்து தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ பிரகிருத்தின் பேரு. இந்த பிரகிருதிக்கு வேதாந்தத்துல வெவ்வேறு பெயர்கள் இருக்கு. ஓகே, நமக்கு தெரிஞ்ச பேர் என்ன கேட்டீங்கன்னா மாயா. என்னது? மாயான்ற பேர் தெரியும். இதுவும் பேர் தான். சரிங்களா? இந்த இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறதுக்கு பேர் கொடுக்குறாங்க. இந்த 3 மாயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாயான்றது 3 குணங்களை உடையது, 3 குணங்களும் சேர்ந்தது. மாயான்றது என்னது? திரிகுணாத்மிகா மாயா. திரிகுணாத்மிகான்றது சமஸ்கிருதம் சொல்றோம், அவ்வளவுதான். 3 குணங்களுடைய தன்மை மாயை. அந்த 3 குணங்கள் என்னது? சத்வ ரஜஸ் தமஸ். இப்ப அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும் நம்ம. சரி, இந்த பிரகிருத்தின்னு சொன்னீங்க, மாயை சொல்லிட்டீங்க, அதுதான் எதுக்கு காரணம்? இந்த உலக சிருஷ்டிக்கு, உயிர்களுடைய சிருஷ்டிக்கெல்லாம் காரணமாக இருக்க சொல்லிட்டோம். சரி, இது காரியம், அது காரணம். அதனால இப்போ அந்த மாயையில் இருக்கக்கூடிய இந்த 3 குணங்கள் அங்கிருந்து இந்த உலகத்துக்கு பரவி நமக்கு இருக்கு, நமக்கிட்டே வந்துச்சு. இப்ப இந்த பிரகிருதி மாயினா என்னது? 3 குணங்கள் உள்ளது. சரி, அந்த 3 குணங்களுடைய மாயை என்னது? அந்த 3 சத்வ ரஜஸ் தமோ குணத்தினுடைய மாயைன்றது என்னது? எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றோம்? அது ஈஸ்வரன், ஈஸ்வரனை ஆசிரியமாக கொண்டிருக்கு, ஈஸ்வரனை ஆதாரமாக கொண்டிருக்கின்றது. அது ஈஸ்வரனுடைய சக்தி. என்ன சொல்றாங்க?
ஈஸ்வரனுடைய சக்தி. ஓகே, இப்ப எப்படி போறோம்? ரிவர்ஸ்ல போறோம். நம்ம சிருஷ்டிக்கு ரிவர்ஸ்ல போறோம். ஏன்னா நமக்கு தெரியும் இப்ப காரியம் இருக்கு. இந்த காரியத்தை பார்க்கும்போது இந்த காரியத்துல என்ன இருக்கு? காரியம்ன்றது இந்த சிருஷ்டி. இந்த சிருஷ்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 நிலைகளாக மாறி மாறி இருக்கு. 3 நிலைகள் இருக்கு. அந்த 3 நிலைகளும் இது எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்திரியங்கள் வரைக்கும் இருக்கு. இப்போ நம்மளுடைய மனதை பத்தி பேசணும். மனதனுடைய நிலை பத்தி பேசணும். பரபரப்பா இருக்கு, அமைதியா இருக்கு, டல்லா இருக்கு பேசணும். இந்திரியங்கள் லெவல்ல இருக்கு. எனக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும், திதிப்பு ரொம்ப பிடிக்கும். என்னது இது? இந்திரியங்களுடைய டேஸ்ட். இவர் வந்து மசாலா படமா பார்ப்பாரு. சாப்பாட்டுல மட்டும் மசாலா இல்ல, படத்துல என்னது மசாலா படமா பார்ப்பாரு. ரஜோகுணம் பாருங்க, ரஜோகுணம். இன்னொருத்தங்களுக்கு மியூசிக், காது, இசை. எனக்கு இந்த மியூசிக் தான் பிடிக்கும், அந்த மியூசிக் தான் பிடிக்கும். அப்படியே பரபரப்பா எல்லாரும் டான்ஸ் ஆடணும் எழுந்து அப்படிதான் இருக்கும். அப்ப என்னது? ரஜோகுணம். இன்னொருத்தருக்கு அப்படியே சோகமாவே இருக்கணும், அப்படியே டல்லா சோக பாட்டாவே நெகட்டிவ் பாட்டாவே கேட்டா நல்லா இருக்குங்க, அமைதியா இருக்குங்க. அவர் சாத்விகம் நினைச்சிட்டு இருக்காது, நெகட்டிவ் இது. சரி, உண்மையான சாத்விகம்ன்றது அந்த மனதையும் அந்த மியூசிக்ல இருக்கு பாருங்க. அப்ப நம்ம சொல்றது என்னன்னா, சப்த ஸ்பர்ஷ ரச ரூப கந்தம்னு சொல்றோம், 5 விஷயங்கள், இந்திரிய விஷயங்கள். அந்த இந்திரிய விஷயங்கள் இந்த உலகம் தான். இந்த உலகத்திலையும் இந்த 3 குணங்கள் இருக்கு. அதை அனுபவிக்கின்ற, அதை தொடர்பு கொள்கின்ற நம்மளுடைய இந்திரியங்கள் இருக்கு பாருங்க. இந்த இந்திரியங்கள்லையும் இந்த 3 விதமான தன்மைகள் இருக்கு. இதுதான் வெரைட்டி. இந்த உலகத்தினுடைய வெரைட்டி பாருங்க, என்ன பியூட்டி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு. ஏன்? இந்த 3 குணங்களுடைய காம்பினேஷன். இந்த 3 குணங்களுடைய காம்பினேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒருத்தருடைய இந்திரியங்களும் மனம் புத்தியினுடைய தன்மை அமைகின்றது. சரியா? நம்ம சைட்ல. ஓகே, இப்ப என்ன பார்த்தோம்? நம்ம இந்த உலகத்துல இருக்குன்றத பார்த்தோம், நம்மளுடைய இந்திரியங்கள் மனம் புத்தியில இருக்குன்னு பார்த்தோம். இது எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டவைகள். அப்ப இது எங்கிருந்து சிருஷ்டிக்கப்பட்டது? இது காரியம், காரியம் எஃபெக்ட். சிருஷ்டினாலே காரியம் எஃபெக்ட். ஓகேங்களா? இந்த சிருஷ்டி, ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒரு காரணம் இருக்கணும், ஒரு காசு இருக்கணும். அப்ப இது மொத்த உலகமே இந்த 3 குணங்களாக இருக்குன்னு சொன்னா, இந்த 3 நிலைகளாக இருக்குன்னு சொன்னா, இந்த மொத்த உலகத்தினுடைய காரணத்திலையும் என்ன இருக்கணும்? காரணத்திலையும் இந்த 3 குணங்கள் இருக்கணும். ஓகேங்களா? இந்த 3 குணங்கள். அப்ப இந்த மொத்த உலகத்தினுடைய காரணத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, பிரகிருதி. ஓகேங்களா? மாயா ஒரு பேர் கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாயை தான் இந்த உலகம் அத்தனைக்கும் காரணம்னு சொல்லும் பொழுது, அதுக்கு இன்னும் என்ன இருக்கணும்? 3 குணங்கள் இருக்கணும். திரிகுணாத்மிகா மாயா. இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். அடுத்த கேள்வி, இந்த மாயை எங்க இருக்கு? இந்த மாயினா என்னது? இந்த 3 குணங்களுடைய தன்மை மாயினா எங்க இருக்குன்னா, அது ஈஸ்வரனை ஆசிரியத்து இருக்கு, ஈஸ்வனுடைய சக்தியாக இருக்கு. ஓகே, ஏன்னா கிரியேட்டர்னு, கிரியேஷன் இருந்தா கிரியேட்டர்னு ஒருத்தர் இருக்கும். அப்ப அந்த எந்த ஒரு கிரியேஷனும் அந்த கிரியேட்டர் அந்த கிரியேட்டிவ் பவரை வச்சுதான் பண்ண முடியும். கரெக்டா? எந்த ஒரு கிரியேஷனுமே அந்த கிரியேட்டர் கிரியேட்டிவ் பவர் இல்லாம பண்ண முடியாது. அப்ப அந்த கிரியேட்டிவ் பவர்னு சொல்றோம் இல்லையா, அது யார்கிட்ட இருக்கு? ஈஸ்வரன் இருக்கு. ஓகே, அது அதை நம்பி அது ஆசிரியத்து இருக்கு. அப்ப அந்த ஈஸ்வரன் இடத்து ஆசிரியம், சரி, பிரம்மா ஆசிரியா மாயான்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த ஈஸ்வரன்ற வார்த்தையை எடுத்துட்டு பிரம்மன்ற வார்த்தை போட்டேன். பிரம்மாஸ்ரயா மாயா, பிரம்மத்தை ஆசிரியமாக கொண்டிருக்கிற மாயை. அப்போ பிரம்மத்தை ஆசிரியமாக கொண்டிருக்கிற மாயை அப்படி இருந்தா, அந்த பிரம்மத்தோடு சேர்ந்த மாயை இருக்கும்போது அதுக்கு ஈஸ்வரன் பேர். ஓகேங்களா? ஈஸ்வரன். சரியா? ஓகே. இப்போ ஒரு நல்லா படம் வரையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அவங்களுடைய குழந்தைக்கெல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இப்போ அவர் ஆர்டிஸ்டா? ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல, அவரோட ஃபாதர், அவங்க அப்பா, ஒரு தந்தை. அவர் அவருடைய டியூட்டி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரை பத்தி யாருன்னே தெரியாதவங்க அவர் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரவங்க, இவர் சூப்பர் ஆர்டிஸ்ட், எப்படி கண்டுபிடிச்சீங்க? குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு அப்படி சொல்லுவாங்க. சொல்ல முடியாது. ஆனா அந்த ஆர்டிஸ்ட் பவர் எங்க இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்கு.
அதுக்கப்புறமா அவர் போர்ட்ல வரையறத பார்க்கும்போது இந்த சக்தி எங்க இருந்தது? அவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ இந்த சிருஷ்டின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அப்பதான் என்ன பதில் வரணும்? அந்த சிருஷ்டிக்கான காரணம் என்ன? அந்த சிருஷ்டிக்கான சக்தி எங்க இருக்கு அப்படின்னு வரும். அப்போ ஈஸ்வரன் அவருடைய சொரூபத்துல பிரம்மம் தான். பிரம்மம் மட்டும்தான். சத்து சித் ஆனந்த சொரூபம் தான். ஓகேங்களா? அப்போ இந்த சிருஷ்டி நம்ம பார்த்து இதுக்கு ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய காரியம், சிருஷ்டி காரியம், இந்த காரியத்தை அனலைஸ் பண்ணும்போது இந்த காரியம் 3 விதமாக இருக்கு. சத்துவம், ரஜோ, தமம், இந்த 3ம் வியாபித்து இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம பார்க்க முடியுது. அப்போ இப்போ காரியத்துல இருக்குன்னா அது காரணத்துல இருக்கணும். அப்போ சிருஷ்டியில இருக்குன்னா சிருஷ்டிக்கான காரணம் எது? சிருஷ்டி ஒரு சக்தியிடம் இருந்து, மாயா சக்தி, அந்த மாயை அதான் காரணம். அந்த மாயை சக்தின்றது மாயைன்னு ஒண்ணே நம்ம தவறான பொருள் கொண்டுடக்கூடாது. இதுக்கு ஒரு பேர் வச்சு பயந்துடக்கூடாது. இந்த 3ம் சேர்ந்ததுதான். இந்த 3ம் காரியத்துல இருக்கு. இந்த 3ம் காரியத்துல இருந்தா எதுல இருக்கணும்? காரணத்துல இருக்கணும். அப்ப திரிகுணாத்மிகா மாயை. மாயைன்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. மாயன்றது 3 விதமான குணங்கள். சத்வரஜ தமோ குணம் 3. இப்ப அடுத்த கேள்வி கேட்கும்போது இந்த மாயை, இந்த சக்தி, இந்த 3 குணங்களை உடையது. 3 குணங்களின் சேர்க்கை சேர்ந்திருக்கு இல்லையா? இது 3 குணங்கள் தன்மை உடையது எங்க இருக்குன்னா பிரம்மத்தை ஆசிரியமாக தான் கொண்டிருக்கு. பிரம்மத்தை ஆசிரியமாக கொண்டிருக்கின்றது. ஈஸ்வரன் சொல்றோம். ஈஸ்வரனுடைய சக்தி. இப்ப பாருங்க. இப்போ இந்த இந்திரியங்கள்லாம் எங்கிருந்து வந்தது? பிரகிருத்திலிருந்து வந்தது. பிரகிருதி என்னது? சத்வரஜம் தமோ குணங்கள். சரி, இந்த என்னுடைய உடல், மனம், புத்தி எல்லாம், இந்திரியங்கள் எல்லாம், இந்த உலகம் எங்கிருந்து வந்தது? பிரகிருதியிலே தான் வந்திருக்கு. இந்த உலகமும் என்னது? சத்வரஜ குணம் என்னது? இந்த 3 குணங்களுடைய தன்மைதான். இப்போ பிரகிருத்தே குணைகி, பிரகிருத்தியின் குணங்களால் சர்வசக கர்மாணி கிரியமானவை. பிரகிருத்தினுடைய குணங்களால் எல்லா கர்மங்களும் செய்யப்படுகின்றன. இந்த உலகம் முழுவதும் பிரகிருத்தியினுடைய குணங்கள்னால இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, எல்லாம் செயல்படுகின்றன. ஆனா இது அறிந்து கொள்ளாத விமூடாத்மா, என்ன பண்றாரு? இந்த பிரகிருதிக்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மம் இல்லையா? பிரம்மாஸ்ரய மாயா, அந்த பிரம்மம் அதுக்கு ஆதாரமாக இருக்கு. அந்த பிரம்மம் அதுதான் தன் சொரூபம், நமக்குள்ள ஆத்மஸ்வரூபமா இருக்கு. இவன் என்ன நினைச்சுக்கிறான்? கிரியமானி அகங்கார விமூடாத்மா, இதை அறிந்து கொள்ளாத அகங்காரத்தினால் மோகம் அடைந்தவன் அகம் கர்த்தாய்தி மன்னித்து நான் செய்வதாக நினைத்துக் கொள்கிறான், தான் செய்வதாக நினைத்துக் கொள்கிறான். இந்த தான்றது என்னது? இந்த உடல் மனம் புத்தியை தான் என்று நினைத்துக் கொள்கிறான். இந்த உடல் மனம் புத்தி என்னது? இந்த கேள்விக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லு. இந்த உடல் மனம் புத்தி என்னது? இந்த உடல் மனம் புத்தி 3 குணங்கள். சரிங்களா? இந்த 3 குணங்கள் சேர்ந்தது. ஏன் இந்த 3 குணங்கள் நம்ம பார்க்கிறோம்? இது காரியம். இதனுடைய காரணம் என்னது? திரிகுணாத்மிகா மாயா, முக்குணங்கள். அப்ப இது என்னதுதான்? இது முக்குணங்கள். இந்த முக்குணங்களால் ஆனதுதான் இந்த உடல் மனம் புத்தி. ஆனா இந்த உடல் மனம் புத்தியில நான் என்று எப்படி வந்தது? தான் செய்கிறேன் எப்படி சொல்றான்? குணங்கள் செயல்புரிகின்றன. குணங்கள் பிரகிருதி வசப்பட்டு அது அதனுடைய செயல்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கு. ஓகேங்களா? சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் 5 விஷயங்கள், அனுபவங்கள், நம்மளுடைய 5 இந்திரியங்கள். இதன் மூலமாக பெறுகின்ற விஷயங்களை மனம் என்ன பண்ணுது? உள்வாங்குகிறது, புத்திக்கு அனுப்புகிறது.
புத்தி அதை எக்ஸாமின் பண்ணது. ஓகே, இது எனக்கு நல்லது கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், இது எனக்கு கெடுதல், இது கெட்டது, இது எனக்கு துன்பத்தை கொடுக்கும். இப்படி இது இது மொத்தமும் எங்க நடக்குதுன்னா பிரகிருத்தினுடைய குணங்கள். இங்க அகங்காரம் விமூடாத்மா சரியா? விமூடாத்மா இதை தன் சுரூபத்தை தெரிந்து கொள்ளாத விமூடன், அறியாமையில் இருப்பவன், தான் ஆத்மஸ்வரூபம் என்று அறியாதவன், தான் செய்வதாக அகம் கர்த்தா இதி மன்யந்தே, தான் செய்வதாக நினைத்துக் கொள்கிறான். அப்படின்னு அர்த்தம், இந்த உடல் மனம் புத்தியை தான் நினைச்சிட்டான். இந்த உடல் மனம் புத்தி முக்குணங்களால் ஆனது. முக்குணங்கள் இந்த உலகம் என்கின்ற முக்குணங்களோட தொடர்பு கொண்டு வேலை பண்ணிட்டு இருக்கு. அது பாட்டு இங்கிட்டு இருக்கு. ஆனா என்ன சொல்றான்? நான் நினைத்து கொண்டு விட்டான். அகம் கர்த்தா இதி மன்யந்தே. இப்ப எதுக்கு இது பார்த்தோம்? எதுக்கு இது சொல்றாரு? 28 படிக்கலாம் பாருங்க. 28 படிச்சுட்டா நமக்கு ஓரளவுக்கு கம்பேர் பண்ண முடியும். தத்வவித்து மகாபாஹோ தத்வவித்து மகாபாஹோ தத்வவித்து மகாபாஹோ தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோஹோ குணகர்ம விபாகயோஹோ குணகர்ம விபாகயோஹோ குணகர்ம விபாகயோஹோ குணா குணேஷு வர்த்தந்தே குணா குணேஷு வர்த்தந்தே குணா குணேஷு வர்த்தந்தே குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே இதி மத்வா ந சஜ்ஜதே இதி மத்வா ந சஜ்ஜதே. இதி மத்வா ந சஜ்ஜதே. தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோஹோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. தத்துவவித் தூண் இருக்கு இல்லையா? ஆனால் என்ன? ஆனால் பிரகிருதி அதனுடைய குணங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தன் சொரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளாத விமூடாத்மா தான் செய்வதாக நினைக்கின்றான். ஆனால் மகாபாகோ, வலிமை உடையவனே, பெருந்தோல் உடையவனே, குண கர்ம விபாக யோகோ, குணம் கர்மம் இவைகளின் பிரிவுகளை பற்றி அவைகள் எப்படின்னு தெரிந்த தத்துவவித்து தத்துவ ஞானியானவன், தன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்த ஞானியானவன், குணா குணேஷு வர்த்தந்தே, இந்திரியங்களாகிய குணங்கள் விஷயங்களாகிய குணங்களில், இந்திரியங்கள் என்னது? குணங்களானது. சத்வரஜ தமோ குணம், மாயை, பிரகிருதி அதனால ஆனது. இந்திரியங்களாகிய குணங்கள் விஷயங்களாகிய குணங்களில், இந்த இந்திரியங்களுக்கு விஷயங்கள் என்ன? கண் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் இருக்கு இல்லையா? அந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கு. இந்திரியங்கள் ஆகிய குணங்கள் விஷயங்களாகிய குணங்களோடு விவகாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இதி மத்வா என்பதை அறிந்து ந சஜ்ஜதே, அவற்றில் பற்று வைப்பதில்லை. என்ன வைப்பதில்லை? பற்று வைப்பதில்லை. விமூடாத்மா என்ன வைக்கிறார்? பற்று வைக்கிறார். என்ன வைக்கிறார்? அகம் கர்த்தா இதி மன்யந்தே, நான் தான் செய்கிறேன்ற எண்ணம் அவனுக்கு வந்துருது. ஆனா தத்துவத்துக்கு என்ன வருது? இல்ல, நான் செய்கின்றேன்றது பற்று, நான் அது இல்ல. ஏன்? குணங்கள் குணங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு இதெல்லாம் கொஞ்சம் சில உதாரணங்கள் பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பொதுவா இது எக்ஸ்ட்ரீம் உதாரணம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. பொதுவா பாருங்க, நமக்கு இப்போ பசிக்குது. ஓகே, வெரி குட், பசிக்குது. இப்ப இந்த பசி உடலுக்கு தான், தாகம் எடுக்குது, அதுவும் இந்த உடலுக்கு தான். ஆனா நமக்கு என்ன ஃபீலிங் பாருங்க, இந்த உடலுக்கு பசி இருக்கு, இதுக்கு தாகம் எடுக்குது அப்படின்னு நமக்கு தோணாது. நமக்கு என்ன தோணும்? எனக்கு பசிக்குது, எனக்கு தாகம் எடுக்குது. இதுதான் அகம் கர்த்தா. இது இந்த உடல் என்ன வேணா பண்ணிட்டு போடும். இந்த உடல் குணங்கள், இது இந்த உணவு என்கின்ற குணங்களோட அது பசி எடுக்கும் போது
அது கேட்குது, இந்த இந்திரியங்கள் போய் அது எடுத்து கொடுக்குது, புத்தி சொல்லுது இது உணவு, இது இது நல்லது, இது நல்ல உணவு, இது கெட்ட உணவு, இது வேண்டாம், இதை மட்டும் சாப்பிட, அது வேண்டாம், அது சொல்லுது. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இது எல்லா ஆக்டிவிட்டியும் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஞானிக்கு என்ன தோணாது, இதெல்லாம் எனக்கு, நான் அப்படின்ற எண்ணம் இருக்காது. குணா குணேஷு வர்த்தந்தே, குணங்களோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன விவகாரத்தில் என்று அறிந்து அதில் நான் என்கின்ற பற்றை வைப்பதில்லை. அது நான், இந்த உடல் மன புத்தியில நான் என்கின்ற பற்றை அவர்கள் வைப்பதில்லை. இது நமக்கு ரமண மகரிஷி இருக்காரு, ரமண மகரிஷியுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதை ஞாபகப்படுத்திக்கலாம் பாருங்க. அவருக்கு என்ன சொல்றது, கேன்சர் ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க. அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கும். அனஸ்தீஷியா வேண்டாம்னு சொல்றாரு. மயக்க மருந்து வேண்டாம், பெயின் கில்லர் வேண்டாம். அந்த டாக்டருக்கு ஒன்றும் புரியல. இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இப்ப அந்த ரூல்ஸே கிடையாது. நீங்க இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. அவர் சொன்னா அப்படியே பண்ணிக்கோங்க. ஏன் அவருக்கு ரத்தம் வராதா? அவருக்கு அந்த கத்தி வச்சு அவர் அந்த அறுக்கும் போது அவருக்கு வலி தெரியாதா? இதுல என்ன விஷயம்னா அவருக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அந்த உடல்ல ஒரு பிரச்சனை வருது, அந்த உடலுக்கு மருத்துவம் பார்க்கிறார்கள். குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே, அந்த உடலை தான் கருதுவதில்லை, அத நான்ற நினைப்பு இல்லை. இப்ப இந்த நான்ற நினைப்பு என்னெல்லாம் பண்ணுது? இந்த நான்ற நினைப்பு இல்லாம இருக்க முடியுமா? அப்போ ஞானியினால இருக்க முடியுது, தன் சொரூபத்தை தெரிஞ்சதுனால. இன்னும் பாத்தீங்கன்னா உண்மத்தை ஞானிகளானால்தான் பைத்தியத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, பைத்தியத்தோட ஒப்பிடுவாங்க. ஏன்னா பைத்தியத்துக்கு நான்ற எண்ணம் இருக்காது, தான்ற ஒரு அபிமானம் இருக்காது. அதனால என்ன பண்ணுவது, அந்த உடல் பற்றின ஒரு பிரஜையே இல்லாம இருப்பாங்க. குழந்தைகள், ஞானிகளை என்ன சொல்றாங்க, குழந்தை மாதிரி. குழந்தைக்கு தான் இந்த உடல் அபிமானம் இருக்காது, அது பாட்டு இருக்கும். அது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு பாருங்க, அவங்களுக்கும் அப்படி இருக்காது. அதனால அப்படின்னு நினைச்சு கூடாது. என்ன அர்த்தம்? ஞானிகளை மனநலம் பாதிக்கப்பட்ட அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். என்ன விஷயம் எடுத்துக்கணும்னா, அந்த அபிமானம் இருக்காது. எது? இந்த உடலை தான் என்ற எண்ணம் இருக்காது. தான் வேறு, இந்த குணங்கள் வேறு. நான் ஆத்மஸ்வரூபம், நான் சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டவன். இதெல்லாம் என்னது? சிருஷ்டிக்கு உட்பட்டவது. இதெல்லாம் பிரகிருதியே குணங்கள், பிரகிருத்தினுடைய குணங்களால் தோன்றியது அனைத்துமே. பிரகிருதி சத்வரஜ தம குணங்கள் உடையது. அதனால அதுல இருந்து தோன்றியதுனால இது அனைத்துமே 3 குணங்கள் சம்பந்தப்பட்டவைகள். இந்த 3 குணங்கள், இந்திரியங்கள், மனம், புத்தி ஆகிய குணங்கள் இந்த உலகம் என்கின்ற குணங்களோடு தொடர்பு கொண்டு அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கர்மங்கள் செய்து இன்ப துன்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கு என்பதை அறிந்து தான் வேறு என்ற தான் ஆத்மஸ்வரூபம் என்பதில் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிற தத்துவவித்தின் பேரதான். தத்துவத்தை, தன் சொரூப தத்துவத்தை அறிந்து, இந்த உலக தத்துவத்தை அறிந்தவர்கள் சஜ்ஜத்தை, அவற்றில் பற்று வைப்பதில்லை. எதுக்கு சொல்லிட்டு வராரு? ஞானிகளும் அஞ்ஞானிகள் போல, அஞ்ஞானிகள் எப்படி பற்றோடு காரியங்கள் செய்கிறார்களோ ஞானிகள் பற்று இல்லாத காரியங்கள் செய்யணும். எப்படி அஞ்ஞானிகள் பற்று இல்லாம காரியம் செய்கிறார்கள்? அஞ்ஞானிகள் பற்றோடு காரியம் செய்கிறார்கள். எப்படி ஞானிக்கு மட்டும் பற்று இல்லை என்றால், இந்த சிருஷ்டியை பத்தி அவர்கள் தெரிந்தவர்கள். இந்த உடல், மனம், புத்தி, உலகமும் பிரகிருதியிலிருந்து தோன்றியது, முக்குணங்களால் ஆனது. அந்த முக்குணங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் இதில் சம்பந்தப்படவே இல்லை. என் சொரூபம் ஆத்மஸ்வரூபம். இப்படி தன் ஆத்மஸ்வரூபம் வேறு, இந்த உடல், மனம், புத்தி வேறு என்கின்ற அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால என்ன? இப்ப பாருங்க 29ல தெளிவா சொல்றாங்க. பிரகிருத்தேர் குணசம்மூடாஹ, பிரகிருதேர் குணசம்மூடாஹ, பிரகிருத்தேர் குணசம்மூடாஹ,
प्रकृतेर्गुणसम्मूढाः सज्जन्ते गुणकर्मसु सज्जन्ते गुणकर्मसु सज्जन्ते गुणकर्मसु सज्जन्ते गुणकर्मसु तान् कृत्स्नविदो मन्दान् तान् कृत्स्नविदो तान् मन्दान् कृत्स्नविदो मन्दान् तान् कृत्स्नविदो मन्दान् कृत्स्नविद् न विचालयेत् कृत्स्नविन्न विचालयेत् कृत्स्नविन्न विचालयेत् कृत्स्नविन्न विचालयेत् प्रकृतेर्गुणसम्मूढाः सज्जन्ते गुणकर्मसु तान् कृत्स्नविदो मन्दान् कृत्स्नविन्न विचालयेत् பிரகிருத்தேகே குணசம்மூடாக பிரகிருத்தினுடைய குணங்களால் மோகம் அடைந்தவர்கள் அப்படின்னா இந்த பிரகிருத்தியே தான் என்று கருதுபவர்கள். மோகம்னா என்ன? மோகம்னா இல்லாதத தான் அல்லாததை தான் கருதுவது இல்லையா? அது மாதிரி பிரகிருத்தினுடைய குணங்களால் மோகம் அடைந்தவர்கள் குணகர்மசு சஜ்ஜத்தே குணங்களில் தொழில்களில் ஈடுபடுகிறார்கள். அவங்க தாங்கள் தான் எல்லாம் செய்வதாக நினைத்து கொண்டு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அகிருத்ஸ்னவித் தான் ஞானம் இல்லாத அந்த மந்தான்னு சொன்ன அர்த்தம் இங்க ஆத்ம ஞானத்தை பற்றி அறியாதவர்கள் அந்த மந்த புத்தியினரை கிருஷ்ணவித்து தெளிந்த அறிவுடையவர் தத்துவவித்தானவர்கள். எது பிரகிருதி குணம், எது ஆத்மஸ்வரூபம் என்று பிரித்து அறிந்து அறியக்கூடிய அந்த தத்துவவித்துக்கள் ந விசாலையே கலங்கும்படி செய்யக்கூடாது, அவங்கள குழப்பக்கூடாது. அங்கன்னா புத்தி வேதம் ஜனேன்னு சொன்னார் இல்லையா, அதே விஷயம்தான். அவங்கள குழப்பக்கூடாது. அவங்க பற்றுக்களோட காரியங்கள் செய்யறாங்க, செய்யட்டும். ஆனா அந்த பற்றுக்களோட செய்யும் பொழுது ஞானிகள் பற்றில்லாமல் அவங்களை விடவும் அதிகமாக கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்றுகள் இருந்து விடுபடுவதற்கு வழி நடத்த வேண்டும். இது நம்ம முன்னாடி வகுப்புலயே பார்த்துட்டோம். அதை மறுபடியும் கன்க்ளூட் பண்றாரு பகவான். என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, எப்படி ஞானிகள் கடமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் கடமை செய்கிறார்கள். அப்புறம் அந்த ஞானிகளுக்கு சொல்றாரு, எத்தியது ஆச்சாரத்தை சிரேஷ்டக. இந்த சிரேஷ்ட மனிதர்கள் யாரெல்லாம் ஒரு பின்பற்றக்கூடிய மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்காங்களோ அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்துதான் ஆகணும். இது ஆரம்பிச்சாலே அந்த டாபிக் அது ஆரம்பிச்சு ஞானிகளுக்கு வந்துட்டார். அப்படியே அந்த ஞானிகளும் இந்த மாதிரி செய்யணும், அவங்களுக்கு அவசியம் இல்லைன்னா. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நல்லா, இது குணங்களோடு சம்பந்தப்பட்டவைகள் அப்படின்னு தெரியும். நீங்க பற்று இல்லாம இருக்கீங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, குணங்களோடு சம்பந்தப்பட்டவைகள் இல்ல, எல்லாமே தனக்கு தனக்கு தனக்குன்னு தான் நினைச்சுக்கிறாங்க. இதுதான் தான் நினைச்சுக்கிறாங்க. இதுதான் தான் நினைத்து கொண்டிருப்பதனால இந்த உடல் மன புத்திக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு குட்டுறாங்க. இதுதான் ஓல்டு வாழ்க்கை. முழு வாழ்க்கை என்னது, இந்த உடல் மன புத்திக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கணும். எப்ப வரைக்கும்? கடைசி மூச்சு வரைக்கும். அது எந்த விதமான தடை வந்துடக்கூடாது. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிறோம் எல்லாத்தையும். அப்போ அதுக்கு தேவையாக எப்படி ஈடுபாடோட செய்யறாங்க பாரு. அப்போ அவ்வளவு பற்றோட இருக்காங்க. அவங்களுக்கு நீ என்ன பண்ண, அதே மாதிரி நீங்களும் எல்லா காரியங்களும் செய்ய போற. ஆனா உங்களுடைய மனம் புத்திக்கு சேவை செய்வதற்காக, அதுக்கு எல்லாம் கொண்டு கொட்டுறதுக்காக இல்ல, அதுல பற்ற விடும்படியாக, இதுல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்றுக்களை அவர்களை விடும்படியாக வழி நடத்த வேண்டும். எல்லாம் தனக்கு தனக்கு தனக்குன்னு இல்லாம, நான் என் உடல் என்னுடைய சந்தோஷம் இப்படின்னு இல்லாம அப்படியே அதை மாற்ற வேண்டும், சுயநலத்தை மாற்ற வேண்டும். இப்படி இந்த கர்மயோகம் ஏன் செய்யணும்னு தொடங்கின சொல்லிட்டு வந்த பகவான் இந்த ஞானிகளுக்கு ரிக்வெஸ்ட் பண்றாரு இல்லையா, அந்த டாபிக் இந்த 29ஓட முடியுது. பிரகிருத்தேகி குண சமூடாக. அப்ப அதுக்கு நடுவில் என்ன வந்ததுன்னா, எப்படி அந்த ஞானிகளால மட்டும் பற்று இல்லாம காரியம் செய்ய முடிகிறதுன்றதுக்கு பதில் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஆத்மஸ்வரூபத்தை பற்றியும் பிரகிருதி பற்றியும்
மாய சக்தியை பற்றியும் பிரித்தறியக்கூடிய தன்மை இருக்கின்றது. இந்த ஆத்மா இந்த உலகத்தோடு சம்பந்தம் இல்லை, எந்த கர்மத்திலையும் சம்பந்தம் இல்லை. இந்த குணங்கள் மாயை தான் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. முக்குணங்களால் மாயை தான் இது எல்லாத்திலும் சம்பந்தப்பட்டிருக்கு. இது உணர்ந்தவர்கள். இதை முடிச்சுட்டு இப்போ நமக்கு அடுத்து என்ன கேள்வி வரும்? சரி, இவங்களை இப்ப இந்த அஞ்ஞானிகள் சொல்றீங்க, பற்றுக்களோடு காரியங்கள் செய்றீங்கன்னு சொல்றீங்க. அவங்கள நீங்கள் வழி நடத்தணும். நீங்களும் அவங்களோட அதிகமாக வேலை செஞ்சு கடமைகளை செய்து முழுவதுமாக கடமைகளை செய்து வழி நடத்த வேணும்னு சொன்னா எப்படி வழி நடத்துறது? எப்படி வழி நடத்துறது? அதுக்கு அடுத்த பாடல் 30வது பாடல் நம்ம பார்க்கலாம். மயி சர்வாணி கர்மாணி मयि सर्वाणि कर्माणि மயி சர்வாணி கர்மாணி मयि सर्वाणि कर्माणि சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா सन्न्यस्याद्यात्मचेतसा சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா सन्न्यस्याद्यात्मचेतसा நிராஷீர்நிர்மமோ பூத்வா निराशीर्निर्ममो भूत्वा நிராஷீர்நிர்மமோ பூத்வா निराशीर्निर्ममो भूत्वा யுத்யஸ்வ விகதஜ்வரஹ युध्यस्व विगतज्वरः யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. युध्यस्व विगतज्वरः மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷீர்நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. சர்வாணி கர்மாணி, எல்லா கர்மங்களையும் மயி சந்நியஸ்ய, என்னிடம் அர்ப்பித்து, என்னிடத்து அர்ப்பித்து. இங்க என்னிடம்ன்றது யாரிடத்து? ஈஸ்வரனிடத்து. என்னிடம் அர்ப்பித்து அத்தியாத்ம சேதசா, ஆத்மாவில் வைத்த சித்தத்தோடு நிராஷீகி, ஆசை இல்லாதவனாய், நிர்மம பூத்வா, நிர்மம மமக்காரம், என்னுடையது என்னுடையதுன்னு சொல்றோம்ல, அது என்னுடையது என்னுடையது என்கின்ற பற்று இல்லாமல் நிர்மம பூத்வா விகதஜ்வரக, இங்க மன கொந்தளிப்பு சஞ்சலத்தை விட்டு அது இல்லாது யுத்யஸ்வ, யுத்தம் செய். இங்க எல்லா கர்மத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்து ஆசை இல்லாதவனாய், மமக்காரம் இல்லாதவனாய், மன சஞ்சலம் இல்லாதவனாய் உன்னுடைய கடமையை செய். இப்ப பற்று இல்லாம செய்வதுனா என்னதுன்றத இந்த 30வது பாட்டுல விளக்குறாரு. இந்த பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, குருதேவ் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரு அந்த பாட்டு. இது எல்லாருமே மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி மனப்பாடம் பண்ணா நம்ம கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு 3-4 தடவை எப்பெல்லாம் முடியுமோ இந்த பாட்டை சொல்லிட்டே இருங்க. இந்த பாட்டை நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், மனசுல பதிஞ்சிடும். அதனுடைய பொருளும் அப்புறம் என்ன ஆயிடும், உடனடியாக நம்ம மனசுக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா இப்போ நாம செய்ய வேண்டியது இங்க சொல்லியிருக்கிறது தான். இங்க சொல்லியிருக்கிறத கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். அததான் இங்க சொல்றாரு. என்ன என்ன கடைபிடிக்கணும்? அப்படி இங்க நிராஷீகி, ஆசை இல்லாதவனாய். இங்க ஆசைன்னு சொல்லும் போது என்ன பாருங்க, எப்போதுமே ஆசைன்றது என்ன கேட்டீங்கன்னா, இனிமே நடக்க போறது, இனிமே நடக்க போறதுதான். இனிமே இது எனக்கு வேணும், இது கிடைத்தால் நல்லா இருக்கும், அது பேர் தான் ஆசை. அப்போ ஆசைன்னு சொன்னாலே எதிர்காலத்தை பொறுத்தது. ஆசைன்னு சொன்னாலே என்னது? எதிர்காலத்தை பொறுத்தது. அடுத்து நிர்மம பூத்வா, என்னுடையது என்னுடையது என்று இல்லாதவனாய், என்ற எண்ணம் இல்லாதவனாய். இங்க என்னுடையது என்னுடையதுன்றது என்னது? நல்லா யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் என்னுடையது என்னுடையது சொல்லுவோம்? ஏற்கனவே நடந்த விஷயங்கள், ஏற்கனவே நம்ம கூட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் என்னுடையது சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப ஏற்கனவே நடந்து முடிந்தவைகள், நடந்த விஷயங்கள்ன்றது கடந்த காலத்தை பொறுத்து. இது புரியுது இல்லையா? கனெக்ட் பண்ண முடியுது இல்லையா? கனெக்ட் பண்ண முடியுதா? ஓகே. அப்போ கடந்த கால விஷயங்களை குறிப்பது
என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு. நிராஷிகி ஆசை, ஆசைன்றது என்னது? எதிர்காலத்தை பொறுத்தது எப்பவுமே. அப்போ இங்க சொல்றது என்னன்னா, கடந்த கால நிகழ்வுகள், அந்த கடந்த காலத்தை விட்டுடு. எதிர்காலம் என்ன? எதிர்காலம், எதிர்காலத்துல என்ன? எதிர்காலத்தையும் விட்டுடு. என்ன விடுறது நம்ம பார்க்கலாம். அதனுடைய பொருள் அதான். கடந்த காலத்தையும் விட்டுட்டு எதிர்காலத்தையும் விட்டுட்டு இப்போ பிரசன்ட்ல, இப்போ நிகழ்காலத்துல என்னது? நிகழ்காலத்துல என்ன இருக்கு? இந்த பாட்டு புரியுமா புரியாதா? இதெல்லாம் ஆத்மஸ்வரூபம் சொன்னாலே புரிய மாட்டேங்குது. ஐயோ கிளாஸ்ல மாட்டிக்கிட்டு 1 மணி நேரமா, பாதியில போடுதா வேண்டாமா? இப்படி எல்லாம் என்ன ஆகுது? ஒரு விஷயத்துல ஃபீல் பண்ணிட்டோம்னா நிகழ்காலத்துல ஒரு பதட்டம் இருக்கு இல்லையா? நிகழ்காலத்துல பிரசன்ட்ல அந்த பதட்டத்தையும் விடுக்க வேண்டும். அப்போ கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா? அது என்னது என்னது என்னதுன்றது அது ஒரு சுமையாக இருக்கு நமக்கு. அது பாடமாக, அதுல இருந்து பாடமாக லெசன்ஸ் லேர்ன் பண்றது வேற, அது ஒரு சுமையா முதல்ல சுமந்துட்டு இருக்கிறது வேற. எனக்கு பாஸ்ட்ல இப்படி ஆயிடுச்சு எனக்கு, அதனால எதிர்காலத்துல அப்படி ஆயிடுச்சுன்னா இப்ப அதனால நான் சும்மா இருக்கேன். கடந்த காலத்துல ஏதோ நடந்தது போயிடு, அதை விட்டுடு. அதை விட்டுட்டு எதிர்காலத்துல எனக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காம உன்னுடைய மனம் புத்திய இப்போ நிகழ்காலத்துல நீ என்ன செய்யணுமோ அதுல மட்டும் கவனத்தோடு இருப்பாயாக. அதுல கவனத்தோடு இருக்கணும்னா என்ன பண்ணும்? நீ என்ன பண்ணும்? கடந்த காலம், எதிர்காலம், ஐயோ நிகழ்காலமும் இருக்கே, என்ன பண்ணலாம்? இந்த 3த்தையும் என்கிட்ட விட்டுடு. மை சந்நியஸ்ய, எல்லாத்தையும் என்னிடத்தை விட்டு கொடுத்துருன்னு சொல்றாங்கல்ல, என்னிடத்தை அர்ப்பணம் செய்து விடு. ஏன்? உனக்கு கடந்த காலத்துல என்ன மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டது அது உனக்கு தெரியுமா? அதனுடைய காரணம் தெரியாது. எதிர்காலத்துல என்ன ஆக போகுது உனக்கு தெரியுமா? தெரியாது. கர்ம பலதாத்தான் நானா நீயா? நீ எதுக்கு? நீயே உன்னுடைய ஆக்ஷனுக்கான கர்மத்துக்கான பலன்களை உன்னிடம் நீ சுமந்து கொண்டிருக்கிற. அது உன் டியூட்டி இல்ல. நீ உன் டியூட்டிய பாரு, நான் என் டியூட்டிய பாக்குறேன். பாருங்க, அர்ப்பணித்து விடினா மை சந்நியஸ்ய. இங்க மை சர்வ கர்மாணி மை சந்நியஸ்யன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, எல்லா கர்மங்களையும் இல்ல, எல்லா கர்ம பலன்களையும். நம்ம கர்மங்கள் செய்யும் போதே கர்ம பலன்ல தான் நம்மளுடைய கவனம் போயிடும். கர்ம பலன்களை குறித்து சிந்திக்க ஆரம்பிப்போம். கர்ம பலன் குறித்து எப்படி சிந்திக்க ஆரம்பிப்போம்? ஐயோ கடந்த காலத்துல இந்த மாதிரி செயல்கள்னால இப்படிலாம் நடந்துச்சே அப்படின்னு நினைப்போம். அப்ப எதிர்காலத்துல என்னெல்லாம் ஆக போகுது, அப்படி இதெல்லாம் நான் செஞ்சேன்னா என்ன ஆக போகுதோன்னு எதிர்காலத்தை குறித்தும் பலன்கள். அப்போ இது ரெண்டும் இருக்கும்போது நிகழ்காலத்துல நம்ம செய்ய வேண்டியதை செய்யும் போது இந்த கடந்த காலம் எதிர்காலம்ன்ற பலன்களை குறித்த சிந்தனைகள் நிகழ்காலத்தையும் நம்மளை கெடுக்கும். நிகழ்காலத்தையும் கெடுத்து நம்மளை என்ன பண்ண விடாது? அந்த கடமைகளை சரியாக செய்ய விடாது. அந்த கடமைகள் நம்ம சரியாக செய்யாதப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பலனும் டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாரு? கடந்த காலத்தினுடைய சுமைகள், கடந்த காலத்துல நாம பெற்ற பலன்கள், அந்த பலன்களை வச்சு நாம என்ன பண்றோம்? பாடம் கத்துக்கிறதுன்றது வேற, அதுலயே ஊறி போய் பயந்து கொண்டிருப்பது வேற. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த சுமைகளை விட்டுடு, எதிர்காலத்தை குறித்த சிந்தனை கவலைகளையும் சிந்தனைகளையும் சுமைகளையும் நீ விட்டுடு. எதிர்காலத்தை பத்தி பிளான் பண்ணாதன்னு சொல்லவே இல்லை. நம்ம சொல்லுவாங்க, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? பிரசன்ட்ல அதுல இருந்து அந்த லெசன்ஸ் லேர்ன் பண்ணி அப்ளை பண்ணி ஃபியூச்சரை பெட்டர் ஆக்கிக்கோ. இது வேற. இவங்க என்ன பண்றாங்க? பாஸ்ட்ல இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் வச்சு பாதிப்புகள், அதனுடைய அந்த சுமையினால எதிர்காலத்தை குறித்த கவலைகளும் சுமைகளும் அதிகமாகி நிகழ்காலத்துல ஸ்தம்பிச்சு போய் உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு தப்பு தப்பா எல்லா காரியங்களையும் செய்யுது. அகங்காரத்தோடையும் மமகாரத்தோடையும் எனக்கு என்ன ஆயிட போதோ, நான் என்ன ஆயிட போறேனோ, இந்த மாதிரி. அப்போ மை சர்வாணி கர்மாணி மை சந்நியஸ்ய. இப்போ கடந்த காலம்,
எதிர்காலம், இது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா நம்ம கர்மம் செய்ததனுடைய கர்மத்தை பொறுத்துதான். கர்மத்தை பொறுத்து ஏற்படக்கூடிய பலன்கள், ஏற்கனவே செஞ்ச கர்மத்துடைய பலன்கள் முன்னாடி முடிஞ்சிருச்சு, அதை அனுபவிச்சிட்டோம். இப்ப செய்யக்கூடிய கர்மங்கள் அதனுடைய பலன் எங்க வரப்போகுது, ஃபியூச்சர்ல வரப்போகுது. அப்போ நீங்க எதிர்காலத்துல வரப்போறத பத்தி நினைச்சிட்டு இருக்க. இப்போ பிரசன்ட்ல விகத ஜுவரகம், உன்னோட பதற்றத்தை விட்டுட்டு இப்போ நீ மிக சரியாக கவனத்தோடு இதுல மட்டும் நீ செய்ய வேண்டியதுல கவனத்தோட செஞ்சா எதிர்காலம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக போகுது, நல்ல விதமாக அமைய போகுது. இதை செய்ய வேண்டியது யார்? அந்த கர்மபல தாத்தா ஈஸ்வரன். அவரிடத்து விட்டு கடந்த கால சுமைகளையும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் ஈஸ்வரனிடத்து ஒப்படைத்து விட்டு ஈஸ்வரனிடத்து நீ இப்பொழுது இந்த சமயத்துல எனக்கு இந்த கடமை கொடுத்திருக்க, நான் இந்த கடமைகளை உனக்காக செய்கின்றேன், நீ கொடுத்த கடமை நான் மிக சிறப்பாக செய்ய போகிறேன். இதை மட்டும் நிறுத்திக்கும். விகத ஜுவரக யுத்தியஸ்வன். அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய கடமை அந்த போர்க்களத்துல யுத்தம் செய்வது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிலைகள் என்னென்ன கடமைகளோ அந்த கடமைகளை செய்கள். கடந்த கால சுமைகளை விட்டுட்டு எதிர்கால எதிர்பார்ப்புகளை விட்டுட்டு நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய பதற்றத்தையும் விட்டோம்னா எல்லாவற்றையும் இறைவனுக்காக சர்வசிய சர்வகர்மாணி மை சன்னியசிய இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தால்தான் முடியும். இத மறுபடியும் நம்ம அடுத்த வாரமும் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த வாரம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குரு